கைஸ், திஸ் இஸ் என்கே. இது என்கே வியூ. நாம் இன்னைக்கு கோட் படத்தோட ரிவ்யூ பற்றி பார்ப்போம். இந்த படத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, அணிலாண்டிகளும் மம்பட்டி ஆண்களும் ஒரு சேர்ந்து ரசித்து சிலாகித்து கொள்ளக்கூடிய ஒரு விஷுவல் ட்ரீட் தான் கோட் படம். நீங்கள் மம்பட்டியான் ஃபேனாக இருந்தாலும் சரி, அணில்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட் ரெடி. நீங்கள் கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்கலாம். படத்தோட கதை என்னென்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான். ஜஸ்ட் நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி. இந்த படத்தோட பாசிட்டிவாக என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு 3 மணி நேரம் படம் ஃபுல்லாகவே, ஆனால் எந்த லேக்குமே இல்லாமல் ஃபுல்லு தரோட்டாக ஸ்க்ரீன் ப்ளே கடன்னு போயிட்டே இருக்குது. எந்த ஒரு லேக்குமே இல்லாமல் எடுத்துகிறது ரொம்பவே கிறிஸ்பன் இதாக எடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாமே எல்லாத்துக்கும் நம்ம தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்டு. அதனால் நமக்கு எந்த ஒரு புதுசாக ஒன்று பார்க்குற மாதிரியே இல்லை. எல்லாமே தெரிஞ்சவங்களா இருக்கிறனால ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணி அந்த கேரக்டரோட ட்ராவல் ஆகிடுறோம். அது ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க ரோலில் பர்ஃபெக்டாகவே பண்ணியிருந்தாங்க. அதுவும் நம்ம தளபதி விஜய் அவரோட இதில் நல்லாவே பண்ணியிருந்தார். அதை விட இளைய தளபதி கேரக்டரில் நம்ம அழகிய தமிழ் மகன் விஜய், வில்லன் விஜய் காமிச்சது, நினைவுபடுத்தினது இன்னுமே அதில் சூப்பராக இருந்துச்சு. அந்த கேரக்டர் தான் படத்தில் ஷோ ஸ்டீலர்னு சொல்லலாம். பிரபுதேவா, பிரசாந்த் அவங்க எல்லாமே அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரோலில் அந்த பழி வாங்கிறது, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு கேங் ஆஃப் வாரு, அது எல்லாமே வச்சு படத்தை ப்ரிடிக்டபிள் ஸ்டோரி, பட் ஸ்க்ரீன் ப்ளே அங்கங்கே ட்விஸ்ட்டு அங்கே கேமியோ வச்சு இது பண்ணிட்டாங்க. இதில் என்ன உங்களுக்கு இதுன்னா, ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு ட்விஸ்ட்டோ இல்லை ஒரு கேமியோவோ வந்துகிட்டே இருக்கும். ஒரு கடைசி வரைக்கும் படம் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு கேமியோலாம் வரும். அது இந்த படத்தை இன்னுமே இதாக இருக்கும். பட் அவ்வளோ கேமியோ தேவையான்னு கேட்டால் தேவையில்லை தான். இருந்தாலும் உங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்விஸ்ட்டு கேமியோவே வச்சு படத்தை ஃபுல்லாகவே முடிச்சிருக்காங்க. நம்ம திடீர்னு ஒரு கேமியோ வருவாங்க, பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே இருந்துச்சு. எதுக்கு வர்றாங்கன்னு அதுக்கு ரீசன்லாம் இல்லை. கேமியோ இஸ் எ கேமியோ. இந்த படம் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக தான் இருக்கும். ஏன்னா சர்ப்ரைஸுமே படத்தில் இருக்குது. ஏன்னா 2 ஃபேன்ஸையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீட் கொடுத்து நம்ம தேட்டர்லேயே ஒரு ஐபிஎல் மேட்ச் பார்க்குற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ பாசிட்டிவாக பார்த்தோம்னா இது எல்லாமே படத்தோட பாசிட்டிவ். அதோட மியூசிக் நம்ம இது ஹைப்பே குறைச்ச விஜய் படம்னா இந்த படமாக தான் இருக்கும். மியூசிக்னால ஹைப் குறைஞ்ச படம்னா இதாக தான் இருக்கும். ஒவ்வொரு பாட்டு ரிலீஸ் ஆக ஹைப் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வரும். ஆனால் படத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு பாட்டுமே நல்லாவே இதாக இருந்துச்சு. ஆனால் சாங் பிளேஸ்மெண்ட் தான் ஒரு சாங்க்கு செட் ஆகலை. திடீர்னு பேசிகிட்டு இருக்க ஒரு சீன் போய்ட்டுருக்கு, திடீர்னு ஒரு பாட்டை போட்டு விட்டுறாங்க. அப்படியே சாங்கு பிஜிஎம் கிங்குன்னு யுவன் ப்ரூவ் பண்ணிட்டாப்புல. பிஜிஎம்மில் வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி படத்தோட நெகட்டிவாக பார்த்தோம்னா ப்ரிடிக்டபிள் ஸ்டோரி, பழைய கதை, அதே ஒரு அடுத்தடுத்து நம்ம நினைக்கிறது எல்லாமே வர்றது கேமியோஸ் தான் நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணதே தவிர, ஸ்டோரி நமக்கு ப்ரிடிக்டபுளாகவே போயிட்டுருக்கிறது ஒரு பட் சாங்ஸு திடீர்னு நம்ம ஒரு அட்ரினலைன் ரஷ் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு சீனுமே அமைஞ்சிக்கிறது அந்த டயத்துக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. பட் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது என்ன படம் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை நமக்குள்ளே வருது. அதே மாதிரி மற்றபடி அதில் பெரிய நெகட்டிவாக இல்லை. ஒரு பெரிய கதை, நம்ம அதுலேருந்து நமக்கு ஒரு ஆர்ட் ஃபிலிம் தெரிஞ்சுக்க அதெல்லாம் இல்லை. பக்கா கமர்ஷியல் என்டர்டைனர். சரி, அப்போ மங்காத்தா படம் பார்த்துட்டு அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டுப்பீங்க. மங்காத்தா படம் பார்த்துட்டு இந்த படம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி இல்லை. அவரோட கஸ்டடின்னு ஒரு படம் எடுத்திருப்பார். அதை பார்த்துட்டு இன்னும் ஹைப்பை கம்மியாக்கிட்டு இந்த படத்தை பாருங்கள். இன்னுமே உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. மங்காத்தா படம் பார்த்தது அவங்க ஃபேனு இவங்க ஃபேன்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து இந்த படத்தில் அவர் இணைச்சி எடுத்த படம் தான் கோட். இட்ஸ் அ விபி ஹீரோ பட் வெயிட்டிங் ஃபார் விபி வில்லன் ஸ்டோரி. அது படம் முடிச்சு காட்டுறாங்க.
அந்த படம் வந்து அது எப்போ வரும்னு தெரில. அவர் தளபதி வேற அடுத்தடுத்து படம் நடிப்பாரா இல்லையானே ஒரு டவுட்டாக போயிட்டுருக்கு. இதில் இன்னொரு செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வேறு கொடுத்துருக்காங்க. இது ஸ்பாய்லர் தான். ஸோ வந்து பண்ணுவோம். கண்டிப்பாக அந்த படமும் வரும்னு எதிர்பார்ப்போம். லியோ 2 கோட் இந்த படம்லாம் வரும்னு எதிர்பார்ப்போம். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.